ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த கிராமத்து ஸ்டைலில் ஒரு மட்டன் கிரேவி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னாக்கா சப்பாத்தி, தோசை, இட்லி, ரசம் சாதம், சாம்பார் சாதம், இல்லை ப்ளெயின் ரைஸோடு கூட இதை போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். சேம் டைம் வெரைட்டி ரைஸோடவும் இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்ருக்கேன், நல்லெண்ணெய் விட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போது கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்றேன். சேம் டைம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நல்லா பொரிஞ்சிடணும். கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துட்றேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் இப்போ கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இந்த பூண்டையும் சேர்த்துட்றேன். பூண்டையும் கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். சேம் டைம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இதையும் இதோட கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன்னு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கிளறி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிக்கிட்டோம். இப்போ இதோட நான் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் கொஞ்சம் இதிலே வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றி இந்த மசாலா கொஞ்சம் வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு 1/4 kg மட்டன் வந்து உப்பு போட்டு மல்லிச்செடி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன். மற்ற இதோடு சேர்த்துட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மசாலாலாம் பிடிச்சி வெந்து வரட்டோன்னுட்டுன்னு விட்டுறலாம். இங்கே ஒரு கிராமத்து பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு மட்டன் கிரேவி செய்வாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நாளில் வந்து இந்த பேக்கெட் மசாலா எதுவும் யூஸ் பண்ணின்னு இருக்கல, இவ்வளோ தான் போடுவாங்க. பட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த கறியோட அந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மசாலாலே சாப்பிட்றலாம், அப்படி இருக்கும். தேவைப்பட்டால் இதோட ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பெப்பர் தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் சேர்த்துடலாம். இன்னும் வந்து பார்த்திங்கனாக்கா மல்லி இலை சேர்த்துடலாம். இந்த கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா நிறையா நம்மள மாதிரி அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாமே வேறு கிடைக்காது. வேறு இப்போ தான் நிறைய பிராண்டில் நம்மளுக்கு மசாலா அங்கே அவைலபிளாக இருக்குது. அப்போ ஒன்றுமே இல்லை, பட்டை லவங்க கூட சேர்க்க மாட்டாங்க. பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்ன அந்த நல்லெண்ணெயில் செய்வாங்க, அது தான் அதில் ஒரு அட்வான்டேஜ். சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய். சேம் டைம் இப்போது இதை லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன்னு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த கிராமத்து ஸ்டைல் மட்டன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதுக்கு எந்த ஆடட் ஃப்ளேவரும் சேர்த்ததில்லை, கிராமத்து ஸ்டைல்லேயே செஞ்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இது நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னாக்க எதனா ஃப்ளேவருக்கு மட்டன் மசாலா எதனா சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பட்டை லவங்க எந்த இதுவும் இல்லை, வெறும் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இங்கே இஞ்சியும் வந்து பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்குவாங்க.
அவ்வளோதான். பின்ன ஒயிட் ரைஸோட ஃப்ரைட் ரைஸோடவும் இது நல்லாயிருக்கும். ஈவன் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடும் நல்லாயிருக்கும். வெறும் இந்த கிரேவியே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கூட வேண்டாம், வெறும் இந்த கிரேவிலே சாப்பிட்லாம். இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.